ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து பூவாலி மீன் தான் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் 50 mlக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அது சூடாகிற வரைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்டு பொரிய விடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும், பொன்னிறமாக பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. இப்போ கொஞ்சமாக கறிவடகமும் சேர்த்துக்கலாம். அது கூட கறிவடகம் போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட நான் வந்து 3 பச்சை மிளகாயை 2 உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து மீன் குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயத்தை கூட உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். 2 மினிட்ஸில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துடுச்சு தக்காளி ஓரளவுக்கு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிருக்கோம், அதையும் உள்ளே இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் ரெடி பண்ண மிளகாய் தூள் தான் சேர்த்துப்போம். குழம்புக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கரண்டி வச்சு நல்லா கலக்கி கொடுத்துக்கணும். கட்டி எதுவுமே பிடிக்காத மாதிரி கரண்டிலே நம்ம கலக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம புளி தண்ணியிலையும் வந்து கையை வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம விருப்பம்தான். இப்போ வந்து நான் எல்லாமே கட்டி இல்லாமல் கலக்கி கொடுத்துட்டேன். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு மூடி போட்டு நம்ம வந்து 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், அப்படியே தலை கொதிச்சு வருது இல்லையா? இந்த மாதிரி கொதிச்சதுன்னா நம்மளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து தேங்காய் அரை மூடியும் சோம்பு 1 ஸ்பூனும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதையும் தண்ணி விட்டு அலசி திரும்ப அதுலேயும் சேர்த்துக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு அதை கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் நல்லா அந்த தேங்காய் சோம்போட பச்சை வாசனையும் போயிடும். பாருங்கள் எப்படி நுர பொங்கி வருது, கொதிக்குது இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே மீன் வந்து வெந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டோம் அப்படின்னாக்கா மீன் வந்து கரைஞ்சிரும். அதே மாதிரி மீன் குழம்புல வந்து நம்ம அடிக்கடி கரண்டி விட்டு கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வந்து ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டாக இது பண்ணாலே போதும். இப்போ நமக்கு வந்து மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி குழம்பு கொதிக்குதுன்னு. சூப்பராக கொதிச்சிருச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்போவே சாப்பிடாம அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோட புளி, உப்பு, காரம் எல்லாமே வந்து அந்த மீனில் வந்து ஏறும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருந்த மீன்லேருந்து ஒரு 4 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதை வந்து நம்ம வந்து பொரிக்க போகிறோம். அதே மீன் தான், மசாலா எல்லாமே போட்டு நம்ம ஊற வச்சு வச்சாச்சு ஆல்ரெடி. எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிக்கலாம். 1 சைடு வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது இல்லையா? அதை வந்து மறுபக்கம் வந்து நம்ம கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். திருப்பிட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். உள்ளதை வந்து வேகாமல் போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்தாச்சு.